ಗಿರಿಗಿಟ ಗಿರಿಗಿಟ ತಾಳಾಗಿರುವುಗೆ ತಣಗರಿಗೆ ಜ್ಞಾನನ ತಾಂಡವರಿಗೆ ಕರಿಗೆ ಜ್ಞಾನನ ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த தொடர்ல இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான பகிர்வு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அப்பாவோட வீடியோஸ்ங்கிறது ஒரு ரெண்டு கதைகள் தான் வீடியோவா இருந்ததுன்னு. அது ஒன்று ஏற்கனவே பகிர்ந்துங்க, ஒன்றுலேருந்து ஒரு பகுதி பகிர்ந்துங்க. இன்னைக்கு அந்த இன்னொரு வீடியோலேருந்து ஒரு பகிர்வு. இது ஆக்சுவலா அப்பா தியாகராஜ கீர்த்தனை விளக்கம் அப்படின்னு செய்த ஹரிகதாவில் இருந்து ஒரு கீர்த்தனை எடுத்துக்கலாம். அப்பா அதுல ஒரு 4-5 கீர்த்தனையை பாடி அது விளக்கம் கொடுத்திருக்கா. அதுலேருந்து ஸ்ரீ ஜானகி ரமணா என்ற கீர்த்தனையை அப்பா பாடி அதுக்கு கொடுத்த விளக்கத்தை அந்த வீடியோவை இப்ப பார்க்கலாம். நார்மலா ஒரு வாக்கியக்காரர் தனக்கு கிடைத்த அந்த தெய்வீக சிந்தனையை மொழியையும் இசையையும் குழைத்து கொடுக்கிறார். அதுதான் ஒரு கிருதி. நீங்க இந்த ஜானகி ரமணா கேட்டா அப்பா 1-2 இடத்துல இந்த பதபேதங்கள் அது எப்படி பிரிச்சு கரெக்டா பாடணும், பதங்களை பிரிக்கும் போது தப்பா பிரிச்சிடக்கூடாதுன்னு ஒரு கவலையை தெரிவிச்சிருப்பா. சங்கீதம் தானே சார், அதுக்கு லிரிக்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டா நிச்சயமா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மொழியும் இசையும் குழைத்து தரப்பட்டதுதான் கிருதி. ஸோ அதுல ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது மொழிக்கும் வார்த்தைகளுக்கும் சங்கீதத்துக்கும் ஸ்வரத்திற்கும் லயத்திற்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது அப்பாவுடைய கருத்து. இத ஆஸ் அ விஷுவல் கம்யூனிகேஷன் பர்சன் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்ம ஃபிலிம் மீடியா அது ஆடியோ விஷுவல் மீடியா தானே. பட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைய ஆடியோ டாமினேட்டட் மீடியாவா தான் இருந்தது. ஆடியோனாக்க அடுக்குமொழி வசனங்கள் அதெல்லாம் ஜாஸ்தி பேசி மனோகரா அந்த மாதிரி படங்கள். அதே மாதிரி பாடல்கள் 25 பாட்டு 30 பாட்டு அந்த மாதிரி பாடல்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷனுக்கும் விஷுவலுக்கும் கொஞ்சம் கம்மி ப்ரையாரிட்டி தான் கொடுக்கப்பட்டது. பிறகு இது சினிமாங்கிறது விஷுவல் மீடியா, இதுல விஷுவலுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மற்றதெல்லாம் பெருசா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒன்லி விஷுவலைசேஷன் அதுக்கப்புறம் ஆடியோவுக்கு ஆர் டயலாக்கிங்க்கு வேல்யூ கம்மியா போயும் படங்கள் வந்தது. இது ரெண்டுமே சரியா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அகெயின் இட் இஸ் அன் ஆடியோ விஷுவல் மீடியா. ஆடியோனா ஒன்லி டயலாக்கிங் மாத்திரம் இல்லை, அதுல பின்னணி இசையும் இருக்கிறது, அதுவும் ஆட்ஸ் வேல்யூ. அண்ட் என்விரான்மெண்டல் சவுண்ட்ஸ் அது கொடுக்கறதுலயும் ஒரு படத்தை ஒரு காட்சியை பரிமளிக்க வைக்க முடியும். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஃபிலிம். ஸோ அதுல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அதை ஓரளவுக்கு தெரிஞ்ச என்னுடைய கருத்து, பர்சனல் கருத்து. கர்நாடக இசையில பொறுத்தவரைக்கும் ஒரு பாமரனான எனக்கு ஒரு பாட்டை கேட்கும் போது அந்த லிரிக்ஸும் என்ஜாய் பண்ணும், அந்த ராகத்தையும் என்ஜாய் பண்ணும், அந்த தாளத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைப்பேன். With these viewers, let's now move over to TSB's தியாகராஜ கீர்த்தனை விளக்கம், ஸ்ரீ ஜானகி ரமணா என்ற கீர்த்தனை. Thank you.
பாடும்போது ஒரு ரத்தனலின தளா அப்படின்னு அதை எடுத்துடுறா இல்லையா? அப்ப நயனம் வேற தளம் வேற பிரிச்சு போட்டு, அதனால அது அதுக்கு அது அழகாவே அவர் கொடுத்துருக்காரு. நயனமே அந்த தட்டுலயே வந்துடுறாரு. சின்ன ராகத்துல சுத்த சீமந்திரிங்கிற ஒரு ராகத்துல ஒரு லட்சணம் மாதிரி இந்த கீர்த்தனம். கீர்த்தனங்களுக்கு ராகத்தினுடைய பேரும் கீர்த்தனங்களுடைய அமைப்பும் ரெண்டும் பொருத்தமா இருக்கு. சுத்த சீமந்திரி, சீமந்திரினா சௌபாகியத்தை கொடுக்கிறவள், சுத்த சீமந்திரினா சுத்தமான அனுஷ்டானத்தோடு கூடின அனுகிரகத்தை பண்ற தேவதை. ராகங்கள் ஒவ்வொன்றும் தேவதை. ராகங்கள்லாம் ஏதோ பாடுற மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் தேவதா ஸ்வரூபம். 33 கோடி தேவர்களும் 33 கோடி ராக தேவதைகளா இருக்கான்னு சொல்றேன். அந்த ராக தேவதைகளுடைய பேரைத்தான் மகரிஷிகள்லாம், சார்கதேவர் முதலான மகரிஷிகள்லாம், பரதர் முதலான மகரிஷிகள்லாம் அந்த தேவதைகளை பிரத்யட்சமா பார்க்கிற போது, நாதோபாசனிலே அந்த ராகத்தை பார்க்கிற போது அந்த தேவதைகள் பிரத்யட்சமாகிறார். அந்த பிரத்யட்சமாகிற போது அந்த தேவதைகளுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ராகங்களுக்கு வச்சிருக்காங்க. ராகங்கள்லாம் என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்வரங்களை மாற்றி மாற்றி வைக்கிறது. மாற்றி மாற்றி வச்சா மாத்திரம் போறாது, அதுக்குள்ள இருக்கிற கமக்கங்கள், இந்த கமக்கங்களால தான் ரூபம் வருது. அப்படி இந்த சுத்த சீமந்திரின்னு ஒரு தேவதை, அவள் எப்போதுமே ஸ்திரீ தேவதேவன். அந்த லட்சணத்துக்கு தகுந்த மாதிரியே இந்த கீர்த்தனத்தை அவர் பாடியிருக்கார். அதனால சாகித்யம் பண்றவாளுக்கு ஒரு தபஸ் இருந்தது, தியாக பிரம்மம், தபஸ்வியிலேயே அவர். அதனால அவருடைய கீர்த்தனங்களே தேவதா அம்சம் இருக்கு. இந்த சுத்த சீமந்திரி யாரு? ஜானகி. அதனால ஜானகியினுடைய பேரை வச்சுட்டு இந்த ராகத்தை இந்த கீர்த்தனத்தை பாடுறார். ஜானகி ரமணா, ராமனுக்கு பேரே ஜானகினால்தான் அவருக்கு பேரு. மா ஜானகி சேதப்பட்டகா மகாராஜ வைத்திரின்னு இன்னொரு கீர்த்தனத்தை பார்க்கிறார். சீதையினுடைய பெருமையினால்தானே ராமனுக்கு பேரு. அதனாலதான் இந்த ராகத்திலே ஜானகியை வச்சுக்கிட்டு ராமனை கொண்டாடுறார். தாயாரை வச்சுக்கிட்டு தான் தகப்பனார்ட்ட போக முடியும். தகப்பனார்ட்ட ஒரு அனுகிரகம் கிடைக்கணுமானா தாயாருடைய சிபாரிசு வேணும், ரெக்கமெண்டேஷன். குழந்தை படிக்கவே இல்லை, பாஸே பண்ணலைன்னா அப்பாவை கோபம் வராமல் அம்மா ஏதாவது அவருக்கு தகப்பனாருக்கு ஆசுவாசம் பண்ணி உடனே பையன் மேல அனுகிரகம் பண்ண முடியாது பண்ற. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கான், அப்பாவுக்கு மகா கோபம் வருது. உடனே அம்மா கொடுக்க வந்து எதுக்கு நீங்களும் அந்த காலத்துல இப்படித்தானே வாங்கினேன்னு கொடுத்துருக்கேன். அப்போ பேசவே முடியாது இல்லையா? அது மாதிரி பகவானிடத்துல வர கோபத்துக்கு சமனம் பண்றதுக்கு தான்
அங்கீகிருதாகில விபூதிர் அபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாகனு கனகதாராஸ்தவத்தை சொல்றது. அந்த கடைக்கண் பட்ட உடனே அம்பாளுடைய கண் பட்ட உடனே அந்த பார்வையிலே சுவாமி கோபத்தை அடைக்கப்படுறது. ஜானகி ரமணா பக்த பாரிஜாதா பாகி சகல லோக சரணா. பக்த பாரிஜாதம், பாரிஜாதம்னு ஒரு விருட்சமா அந்த மரத்தடியில போய் இருந்தாக்க நம்ம என்ன நினைச்சாலும் கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஊர்ல இல்லை, நம்ம ஊர்ல இருந்தோம்னா பிளாக் மார்க் பண்ணிவிடுவோம், உள்ள எடுத்து வச்சுருவோம், தெரியாது. அது மாதிரி பாரிஜாதம் தேவலோக விருட்சம். அது பகவான் பாரிஜாத விருட்சம் மாதிரி உட்கார்ந்து பக்த பாரிஜாதம் சகல லோக சரண சகல லோக சரண. இது முழுக்கம், இந்த கீர்த்தனை முழுக்கம் மாமா சொன்னா கீர்த்தனத்தை நிறைய பாடும்போது அர்த்தத்தை அதிகமா சொல்ல வேண்டாம். அர்த்தத்தை அதிகமா சொன்னேன்னா நாழியாக அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனால அர்த்தத்தை குறைச்சல சொல்றேன், ஆனா ராகத்துக்கு வேண்டிய அர்த்தத்தோடு சொல்றேன். இதுல சாந்த ரசம், ஒவ்வொரு கீர்த்தனங்களுக்கும் ஒவ்வொரு ரசம். அந்த ரசம் நீங்க வார்த்தையை தெரிஞ்சுக்காமல் சாகித்யம் தெரிஞ்சுக்காமலே நீங்க ராகத்தோட அது வாசிச்சா கூட அந்த ரசம். அதான் சங்கீதத்துக்கு பெருமை. இப்போ சாகித்யம் இல்லாத போனா சங்கீதம் இல்லையான்னா சங்கீதம் இருக்கு. சாகித்யம் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. சாகித்யத்தினுடைய அமைப்புல அவர் பாடின சங்கீதம் இருக்க அது ஒரு அவுட்லைன் ஃபிகர், நிற்குணம். அது பகவானை பத்தி நம்ம பார்க்காத போனா கூட பகவானுடைய அருளை நினைச்சுக்கிற மாதிரி அந்த நிற்குணத்தை சங்கீத ரூபத்தில் அவர் பாடி இருக்கிற போது அந்த பல்லவி அனுபவி சரணத்திலே அந்த ராகத்தினுடைய சுரூபத்தை காட்டியிருக்காரு. அதை நம்ம வரல. இப்போ அவ வீணையை வாய்ச்சாலும் சரி, அவ ஃப்ளூட்ல வாய்ச்சாலும் சரி, நாதசுரத்துல வாய்ச்சாலும் சரி, அந்த கம்பீரமும் அந்த ரசமும் இருக்கு. அது போரும். அதைத்தான் நாதோபாசனையினுடைய ஒரு மார்க்கத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சாந்த ரசம் இந்த கீர்த்தனத்துக்கு பதட்டமே படக்கூடாது. இந்த கீர்த்தனம் பாடுற போது நம்ம மனசு சாந்தப்படணும்னா இதை அடிச்சு உதச்சு பாடக்கூடாது. அப்படின்னு பாடுறது நல்லா இருக்கு. அது பாடுறவாள் கை தட்டுறா எல்லாரும். அது என் மனசுக்கு ரீதியா சொல்றேன். ஏன்னா இந்த கீர்த்தனத்தினுடைய பாவத்துக்கு அது விரோதம். மனசு விட்டு ஹிருதயத்தை விட்டு பாடுற போது பகவான் அந்த பாட்டுல அந்த சங்கீதத்திலே அவர் லோரலா இருக்காங்க. ஆகாசத்திலே இருக்கிற மேகங்கள்லாம் கருப்பா மேகம் வந்ததுன்னா நமக்கெல்லாம் என்ன சந்தோஷம், ஜில்லு காத்தடிக்கும், அப்புறம் மழை பெய்யும், வறண்ட பூமியெல்லாம் உளுந்து போகும். அது மாதிரி நாம் பாடுற அந்த கீர்த்தனம் இருக்கே, சங்கீதம் இருக்கே, அதுல பகவான் வந்துடுறான். அவன் வரும்போது அவன் எப்படி வரான்னா குளிர 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 நம்ம சரீரத்தையும் நம்ம ஜென்மாவையும் சௌக்கியப்படுத்தலாம். தி எஃபெக்ட் ஆஃப் மியூசிக். ஆலவாரம்னா பூமி ஃபீல்டு இருக்கு இல்லையா, பாத்தி கட்டிட்டு கருணைங்கிற ஆலவாரத்தினாலே நீ எப்படி பாடுனேங்கிறது பத்தி இல்லை, பகவானுக்கு ஏற்றாப்புல பாடுற போது நமக்கு என்ன யோகிதை இருக்கும், பகவானை வசப்படுத்த முடியுமா? கனரோல கருணால வான சுகுணசீல. உன்னுடைய கிரேஸ், யுவர் கிரேஸ், இட் இஸ் மோர் யுவர் கிரேஸ் தேன் மை எஃபர்ட். நான் பண்றதை காட்டணும் உன்னுடைய கிருபை இருக்கே, அதுதான் மழையா பெஞ்சு என்னை காப்பாத்துறது. உன்னுடைய அழகு, பகவானை பார்க்கிற அழகு ஒன்று இருக்கு இல்லையா, அவரை நினைச்சுக்கிட்டாலே நமக்கு என்ன சௌக்கியமா இருக்கு. தன்னுடைய பக்தாளுக்கு ஏதாவது கஷ்டம் வருமானா பகவானுடைய கண் சிவக்குமா.
தன்னை நினைச்சவன் கஷ்டப்படுறான்னா கண் சிவக்கும். ரத்த நளின நயன சிகப்பு தாமரை, சிவந்த தாமரையில எப்படி இருக்கும், ஓரமெல்லாம் சிகப்பு, நடுவில் வெள்ளை. அந்த சிகப்பு தாமரை மாதிரி ரத்த நளின நயன, அந்த ஓரமெல்லாம் சிவந்து இருக்கிறது காரணம் என்ன? ஐயோ நம்ம நம்பி இருக்கிறவெல்லாம் கஷ்டப்படுறானே, அவர் எப்படி காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதான அந்த எண்ணத்திலேயே பகவான் இருக்கான். அதனால இவருக்கு என்ன செய்யலாம், நாம் இவருக்கு என்ன செய்யலாம்ங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனால பகவானுடைய கவலை அந்த ரேகை சிகப்பா இருக்குங்கிறது. முகார வித்தத்தினுடைய பிரகாசம் இருக்கு, சுத்தமான முகம், ரமணீயம். ரமணீயம்னா என்ன? பர்ஃபெக்ஷன். ரமணீயம்னா செவி, ரமணீயம்னா ரொம்ப சாந்தம், எல்லாம் நினைஞ்சிருக்கு இல்லையா? ஒருத்தர் முகத்தை பார்க்கிற போது அவளுக்கு ஒன்றும் காமக்ரோதம் கிடையாது. காமக்ரோதமோ இல்ல ஆசாபாசங்களோ இருக்கிறவாளுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியும், ஏச்சா இவன் பார்க்கறதே கஷ்டையா. ஏன்னா முகத்தை பார்த்தா என்ன விதமான அசூயே ஆக்கிரகம் வச்சிருக்கான்னு முகத்தை பார்த்தா நமக்கு தெரியுது. அது தமிழ்ல என்ன சொல்லுவா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது ஒழிக்கவே முடியாது. நம்ம ஒழிக்கிறத பார்த்தா கூட நீ வேணா பவுடர் வேணா பூசிக்கலாம், பவுடர் பூடிக்கலாம், மேக்கப் இல்லை. மேக்கப்புக்கு அப்பாற்பட்டது உன்னுடைய துஷ்ட முகம் தெரியும். அதனால பகவானுடைய முகம் ரமணீயான முக்குர கபோரா, அந்த கண்ணை ரெண்டு கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்ப அடுத்தபடி வர நமக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணுமானா பக்திஹீன ஜன, நமக்கெல்லாம் பக்தி உள்ளவாளுக்கு பாரிஜாதம், பக்தி இல்லாதவருக்கெல்லாம் ஒரு கதி வேண்டமா? அப்ப என்னோட பக்திஹீன ஜன மத கஜ ஜான பல்சபதனா, பக்திஹீனனா இருக்கிறவன் இருக்கானே, பக்தி இல்லாத திரிகிறவன் இருக்கானே, அவருக்கு மதோன்மத்தனப்படுறான். லைஃப் இஸ் ஃபார் லிவிங் அப்படிங்கிற மாதிரி புத்தி போயிட்டுன்னா அவருக்கு மதம் முடிச்சு போடுறது. அந்த மதம்ங்கிற யானைய அடக்கிற பஞ்சவதனம்னா, பஞ்சவதனம்னா சிங்கம். சிங்கத்துக்கு பேரு பஞ்சவதனம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அதனால பக்திஹீன ஜன மத கஜால பஞ்சவதன தியாகராஜ பாலா. பஞ்சவதனம் இப்ப இன்னொன்னு சேர்க்கிறான், பக்திஹீன ஜன மத கஜ ஜாலா. பக்தி இல்லாத ஜனங்களுடைய மதத்தை அடக்க, மத யானையை அடக்கிறவனே அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு. பஞ்சவதனா சிங்கமேன்னு சேர்த்துக்கிறோம். ஆனால் அந்த கஜ ஜாலாங்கிறத நிறுத்திட்டு பஞ்சவதன தியாகராஜான்னா, தியாகராஜாங்கிறவர் திருவாரூர்ல இருக்கிற சுவாமி. அவர் சிவன், சிவன் ஈஸ்வரன். அவர் ஈஸ்வரனுக்கு என்ன 5 முகம், சத்யோஜாதம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் வாமதேவம் 5 முகம். இந்த 5 முகத்துல இருக்கிறவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு என்ன விசேஷம்னா, அவர் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவர். அது கஷேத்திரத்தினுடைய மகத்துவம். அது இப்ப நான் சொன்னேன்னா அதுக்கு ரொம்ப நேரம். அந்த தியாகராஜனுடைய நாக்கிலே, அவருடைய ஹிருதயத்துல யாரு? இந்த தியாகராஜன் இல்ல, இப்ப சங்கீதம் பாடுறாரு அந்த தியாகராஜன் இல்ல, திருவாரூர் தியாகராஜனான பரமேஸ்வரர் பஞ்சவதன தியாகராஜா. அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அப்படி இந்த கீர்த்தனத்திலே சாந்த ரசம். ஜானகி ரமணா ஜானகி ரமணா ஸ்ரீ ஜானகி ரமணா ஸ்ரீ ஜானகி ரமணா ஸ்ரீ ஜானகி ரமணா. எத்தனை தரமானாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜானகி ரமணாங்கிறத இந்த ராகத்துல வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்பதான் அந்த அனுபவம் தெரியும். இந்த சங்கீத அனுபவங்கிறது எப்படி தெரியும்னா, அதை சொல்லி சொல்லி எப்படி நாமத்தை உச்சாரணம் பண்ண 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 அதனுடைய பலம் அதிகமாகுதோ அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிற பீசஸ்
அதெல்லாம் தங்க கட்டி மாதிரி ஒவ்வொரு இடங்களும் பிரேசஸ், ஒவ்வொரு பிரேசஸும் தங்க கட்டி மாதிரி. ஜானகி ரமணா பக்த பாரிஜாத பாகினி, அது ஒரு பிரேஸ். சகல லோக சரணா, இது ஒரு பிரேஸ். இதெல்லாம் பகவானுக்கு அட்ரிபியூட்ஸ், நாமாக்கள். சகல லோக சரணா பக்த பாரிஜாதா ஜானகி ரமணா. நீங்க சகஸ்ரநாமம் வாசிக்கிற புண்ணியம் ஒத்துவதில்லை. சுவாமியினுடைய கீர்த்தனத்துல பொறுமை என்னன்னா, இந்த கீர்த்தனங்கள் ஒன்னொன்னு எத்தனை நாமாக்கள், அத்தனை நாமாக்களும் புதுசு புதுசான நாமாக்கள். அந்த நாமாக்கள் எல்லாம் சேர்த்தா சகஸ்ரநாமம், திரிசத்தி, அஷ்டோத்திரம் எல்லாம் வரும். நான் ஒரு புத்தகம் போட்டு வச்சிருக்கேன், யாரும் வாங்கல, புத்தகம் போட்டேன், அது பாட்டு இருக்கு. யாராவது கேட்டா கொடுக்கறான்னா உத்தரவு கேட்க மாட்டேங்கிறான். அப்படி யாராவது கேட்டான்னா அவன் வாங்கி வீட்டுல வச்சு விடுறான். புத்தகம் வாங்கிட்டு போய் ஸ்ரத்தையா வாங்கிட்டு போய் இப்படி ரெண்டு பாக்குறேன். அதுல பொம்மை படம் இடம் ஒண்ணும் கிடையாது, நோ பிக்சர்ஸ், எல்லாம் சம்ஸ்கிருதமா இருக்கு. பார்த்தீர்களா, பார்த்து ரசித்தீங்களா? நான் சொன்ன அந்த பாயிண்ட் அப்பா மென்ஷன் பண்ணிருப்பா. ரத்த நளின தள நயனா, அதுல இதுல இன்னும் ஒரு 3-4 கிருதியும் இருக்கு. அதுல இருந்து ஒரு கிருதிய பின்வாரங்களில் பார்ப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், சுபதினம். பிரம்மாநாரதயேவ ச பிரதிமயோ சங்கீத சாகித்யயோ யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவः தம் தியாகராஜம் பஜே.